என்னென்ன டைப் ஆஃப் தர்ஷன் இருக்குது திருப்பதியில். ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், ரெண்டாவது சர்வதர்ஷன் அர்ஜித சேவாஸ். இந்த அர்ஜித சேவாஸும் எவ்ரி மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரையும் ஃபுல் ஆகிடுச்சு. ஒரு வழியாக கடைசியாக நடந்து வந்து சேர்ந்தாச்சு. நம்ம யூடியூப் சேனல் குக்கிங் ட்ராவலர். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து திருப்பதி ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு 33 பேர், பசங்க பெரியவங்க எல்லாருமே சேர்த்து 33 பேர் போயிருந்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மெயின் எப்படி போயிட்டு எப்படி வரலாம், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் தர்ஷன்ஸ் இருக்குது, ரூம்ஸு, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கோவிந்தா சொல்லுங்கப்பா. கோவிந்தா 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 கோவிந்தா. திருப்பதி தான் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே வந்து ஃபுல்லாக இருக்கிற ஒரு கோயில். இந்தியாவிலே வந்து செகண்ட் ரிச்சஸ்ட் டெம்பிள், வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது தேர்ட் ரிச்சஸ்ட் டெம்பிள். திருப்பதின்றது கீழே மலை கீழே இருக்கிறது, திருமலான்றது மேலே இருக்கிறது. ஸோ அதுதான் திருப்பதி திருமலான்னு சொல்கிறது. இதில் நிறைய பேர் வந்து நடந்து போவாங்க, சில பேர் வந்து பஸ்ஸு வேன் மற்ற டிரான்ஸ்போர்ட்டில் மேலே மலை ஏறிடுவாங்க, நடக்க முடியாதவங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்ன, பஸ்ஸு இப்போ நீங்கள் மேலே வந்து காரோ இல்லை பஸ்ஸோ போகணுன்னா அது டைமிங் இருக்குது. 3 o'clockலேருந்து நைட்டு 11:45 வரை தான் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு அலவுடு, மலை ஏறுறதுக்காக. ரெண்டாவது நடக்கிறவங்களுக்கு வந்து மார்னிங் 6 o'clockலேருந்து தான் உங்களுக்கு அலவுட் டைம் நடக்கிறதுக்காக. 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 அது வரையும் தான் நீங்கள் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த திருப்பதி மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது, செக் பாயிண்ட் மாதிரி. அங்கே யாராக இருந்தாலும் வண்டியை விட்டு இறங்கி லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வண்டி பாஸ் ஆன பிறகு வண்டியெல்லாம் செக் பண்ண பிறகு மறுபடியும் நம்ம வண்டிக்குள்ளே லக்கேஜெல்லாம் வச்சுட்டு ஏறிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். எல்லா தர்ஷனுமே புக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த லிங்க் கொடுத்துட்றேன். ரொம்ப ஈஸி புக் பண்ணுறதுக்கு. பட் மெயினாக என்னென்னா, நம்ம அந்த கரெக்டாக டைமிங்கில் எப்போ வந்து அவங்க டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டயத்தில் மேக்ஸிமம் ஒரு 20 minutesக்குள்ளே புக் பண்ணிடணும். தர்ஷனத்துக்கு போகிறவங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த ஷார்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு அது மாதிரிலாம் வந்து மற்ற ட்ரெஸ்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான். ஒன்று பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாம், அப்படின்னா வேட்டி ஷர்ட்டு அது மாதிரி போட்டு போகலாம். லேடிஸாக இருந்தால் சுடிதார்ஸ், சாரீஸ் அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணிட்டு போகலாம். மற்ற ட்ரெஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, மறுபடியும் நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும். என்னென்ன டைப் ஆஃப் தர்ஷன் இருக்குது திருப்பதியில். ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், ரெண்டாவது சர்வதர்ஷன், மூணாவது வந்து விஐபி பிரேக் தர்ஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேண்ட் தர்ஷன், அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டான்னு இருக்குது என்ஆர்ஐ தர்ஷன், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், இதெல்லாம் நார்மல் தர்ஷன்ஸ். அப்புறம் வந்து ஆர்ஜித சேவாஸ் ஒன்று இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்ஜித சேவாஸ். நீங்கள் அதில் எடுத்திங்கன்னா கல்யாணோத்சவம், சஹஸ்ர தீபலங்காரண சேவா, அப்புறம் வசந்தோத்சவம் சேவா, வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேவாஸ் இருக்குது. அந்த சேவாஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 8 விதமான தர்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது இது மாதிரி இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தர்ஷன்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், அது வந்து 300 ரூபாய் டிக்கெட்டு. ஸோ இந்த 300 rupees டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா 4 hours 5 hours உங்களுக்கு தர்ஷனம் ஆகிடும். இந்த 300 ரூபாய் டிக்கெட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் மெயினாக. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து சர்வதர்ஷனம். சர்வதர்ஷனன்றது நீங்கள் எப்போ வேணால் போகலாம், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் பாட்டுக்கு நேராக போனோமா தர்ஷனம் எடுக்கலாம். சில நேரத்தில் 10 hours 12 hours 14 hours 20 hours கூட ஆகலாம். பட் ஃப்ரீ. பட் நிறைய பப்ளிக் வந்து டிக்கெட் புக் பண்ணாதவங்க, டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த சர்வதர்ஷனம் வந்து போவாங்க. இது எப்பவுமே அவைலபிள் இருக்கும். மூணாவது தர்ஷனம் பார்த்தீங்கன்னா விஐபி பிரேக் தர்ஷன். ஸோ விஐபி பிரேக் தர்ஷனா 10,000 rupees வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணணும் டெம்பிளுக்காக. ஸோ இதே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் 10,000 rupees டொனேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 6 months வேலிடிட்டி இருக்குது. ஸோ அந்த 6 monthsக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் போய்கிட்டு அங்கே பேங்க்கில் போயிட்டு நீங்கள் பே பண்ண ரிசிப்ட் வந்துடும் உங்களுக்கு. அதை காமிச்சிட்டு 500 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு விஐபி தர்ஷனம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிக்கெட் வந்து 10,500 ஓவரால் காஸ்ட்டு. 10,000 நீங்கள் டொனேஷன் பண்ணணும், அங்கே போய் டிக்கெட்டுக்கு 500 கொடுத்து நீங்கள் வாங்கணும். ஃபோர்த்து வந்து இன்ஃபேண்ட் தர்ஷன். இன்ஃபேண்ட் தர்ஷனா இப்போ குழந்தை பிறந்து ஒரு 12 மாதம் தான் ஆகுது, ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னு பட்சத்தில் பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் சிப்ளிங் ஒரு குழந்தைக்கு, அப்புறம் அந்த இன்ஃபேண்ட் குழந்தைக்கும் 4 பேருக்குமே வந்து ஃப்ரீ தர்ஷன். அதுக்கும் வந்து நீங்கள் அந்த ப்ராப்பர் பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸு
எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் அங்கே சுபதம் கவுண்டர் இருக்குது, அந்த கவுண்டரில் இதெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஃபேன் தர்ஷனத்துக்கு டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரையும் இருக்கும். ஒரு 11 o'clock அப்படி போயிட்டு நீங்கள் அந்த கவுண்டர் முன்னாடி வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 4 hours வந்து உங்களுக்கு தரிசனம் முடிஞ்சிடும். 2500 படிட்டு இருக்கும், இன்னொரு 1050 இருக்குது, ஏறுவோம். கோவிந்தா. டைம் பார்த்தீங்கன்னா 10:30. காத்தால 6 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி 10:30. நின்று அங்கே எங்கே நடந்து வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அப்பா இன்னும் இருக்குது, இன்னும் 250 படிக்கிட்டு இருக்குது, பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து 5th வந்து NRI தர்ஷன். NRI தர்ஷனா சில NRIs வந்து லெஸ் தென் 30 days ஆயிருக்கணும் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறது. ஸோ அவங்க 30 daysக்குள்ளே தான் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்னென்னா உங்கள் பாஸ்போர்ட்டு, அதில் போட்டிருக்க ஸ்டாம்ப்பு, இந்தியாவில் என்ட்ரி ஆன ஸ்டாம்பும், அப்புறம் வந்து உங்களோட விசா காப்பி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி எதுவுமே கேட்கல, பட் ஒரு சேஃபாக சரிக்கு வச்சுக்கோங்க. பட் இந்த ஒரிஜினல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த NRI தர்ஷனம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 300 rupees டிக்கெட்டும் ரெண்டுமே ஒன்று தான், சேம் கவுண்டர் தான். நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வந்து பிரிக்கிறாங்க, பிரிச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டு, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்கள் பாஸ்போர்ட்டும் எல்லாம் காமிச்சு நீங்கள் ஃபில் பண்ண பிறகு அங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி போய்ட்டு 300 rupees பே பண்ணி நீங்கள் தர்ஷனத்துக்கு போயிடலாம். பட் க்யூன்னு பார்த்தீங்கன்னா 300 rupees தர்ஷனத்தோட க்யூவும் NRI தர்ஷனோட க்யூவும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரே க்யூவில் தான் போகணும். நடுவில் மட்டும் NRIங்களுக்கு வந்து தனியாக பிரியுது. அவங்க போய் டாக்குமெண்டேஷன் பார்ட் முடிச்சுட்டு மறுபடியும் சேம் க்யூவில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இதுதான் NRI தர்ஷன். இதுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் எதுவுமே புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டு காத்தால கிளம்பணுமா, போனோமா, தர்ஷனத்தை முடிச்சோமா, மறுபடியும் ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்துடலாம். 300 ரூபா. நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, NRI தர்ஷனில் வந்து அவங்க ஃபேமிலி ஆட் பண்ணிக்கலாமா, இந்தியாவில் இருக்கிற ஃபேமிலி, அம்மா அப்பா இல்லை ஒய்ஃப் இந்தியாவில் இருக்காங்க, நான் மட்டும் தான் NRI அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாமா? கிடையவே கிடையாது. யாரெல்லாம் NRIயோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அவங்க பாஸ்போர்ட்டு, வீசா, என்ட்ரி ஸ்டாம்ப் இது யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மற்ற யாரும் எலிஜிபிள் கிடையாது. அப்பா அம்மா மற்ற சொந்தக்காரங்க யாரும் எலிஜிபிள் கிடையாது. இல்லையா, கடைசியாக நடந்து வந்து சேர்ந்தாச்சு. 6வது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து தனி தர்ஷனம் இருக்குது, அதுவும் ஃப்ரீ தான். சேம் உங்கள் டாக்குமெண்டேஷன், சேம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து தனி க்யூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. இதுக்கும் வந்து ஒரு 2 to 3 hours வந்து உங்களுக்கு தர்ஷனம் முடிஞ்சிடும். 7வது தர்ஷனம்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இது ரொம்ப பெனிஃபிட். சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிடி அவங்களோட இதில் வந்து 65 ஏஜ் லிமிட். 65 இருந்துச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஏஜ் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஹஸ்பண்டுக்கு 65 இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒரே கேட்டகரியில் வந்துடுவாங்க. அவங்க 2 பேரும் சீனியர் சிட்டிசன் கோட்டாலாம் போகலாம். தர்ஷன் வந்து ஃப்ரீ, ஈஸியாக புக் பண்ணிடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 7 டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ ஈஸி தான். தர்ஷனமும் அவங்களுக்கு 3 to 4 hours முடிஞ்சிச்சு. சேம் அவங்க ப்ரூஃப், ஆதார் கார்டு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் என்ன தர்ஷனம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து அர்ஜித சேவாஸ். இந்த அர்ஜித சேவாஸும் எவ்ரி மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, அதுக்கப்புறம் வந்து ஜெயிஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு அடி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி சேவா, சஹஸ்ர தீப அலங்காரண சேவா, இது மாதிரி சேவாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆன்லைனில் இப்போ நான் காமிக்கிற லிங்க்கில் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரையும் ஃபுல் ஆகிடுச்சு. டிக்கெட்ஸ் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். பட் அந்த டைமிங் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக 2 பேருக்கு இல்லை 4 பேருக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த டைம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் க்ளோஸு. இந்த டிடிடி வெப்சைட்டில் எப்போ அடுத்த டிக்கெட் ஓப்பன் ஆகும், என்ன டேட்டு, டைமிங் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த டயத்துக்கு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா 4 டிக்கெட்லேருந்து 5 டிக்கெட் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஏன்னா அங்க பிரதர்ஷனம் இதுவும் வந்து நீங்கள் வெப்சைட்டில் தான் புக் பண்ணணும். அங்க பிரதர்ஷனா நீங்கள் கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும். அங்க பிரதர்ஷனுக்கும் தனி க்யூ இருக்குது உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்லாட்டர் கொடுத்துருக்காங்க, எத்தனை டிக்கெட்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்கிட்டு சுற்றிட்டு வரலாம். உங்களுக்கு தர்ஷனம் இருக்குது. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, டிக்கெட்டும் சரி ரூம்ஸும் தனியாக இருந்துச்சு. நீங்கள் தனியாக ஓப்பன் ஆகும், தனியாக ஓப்பன் ஆகும். நீங்கள் டிக்கெட் இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் ரூம் புக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுமாதிரி இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் டிக்கெட் புக்கிங் இருக்கோ, வேலிட் டிக்கெட் புக்கிங் இருக்கோ, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், சேவாஸு, சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ஸு இவங்களுக்குலாம் இருக்கோ, அந்த டிக்கெட்லேருந்து நீங்கள் போய்கிட்டு சேம் புக்கிங் ஐடியிலேருந்து போயிட்டு தான் நீங்கள் ரூம் செலக்ட் பண்ணணும். ஸோ டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ரூமோட கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா டிக்கெட் ஆகிடுச்சு,
அடுத்து 2 days 3 days கழிச்சு ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஐடியில் புக் பண்ணீங்களோ அவங்க இதுலேயே போய்கிட்டு ரூம் செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 3 ரூம் இருக்குது. ஒன்று 100 rupees ரூமு, இன்னொன்று 500 rupees, இன்னொன்று 1000 rupees. 100 500 வந்து நான் ஏசி, 1000 rupees வந்து ஏசி இருக்கும். 100 rupees ரூம் தான் புக் பண்ணேன். எனக்கு 33 டிக்கெட் இருந்துச்சு. பட் எனக்கு கிடச்சது வந்து 7 ரூம் தான் கிடச்சிது. ஸோ 7 ரூமு நான் 100 rupees டிக்கெட் தான் எடுத்தேன். 500 rupees வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் புக் பண்ணும்போதே. 100 rupees ரூமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம் இருக்குது. சுடு தண்ணி எல்லாம் நல்லா சூப்பராக வருது. ஸோ 100 ரூபாய் ரூம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. வேணாம். எங்கள் 33 பேருக்கும் டே 2ல் தான் தர்ஷன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான தர்ஷனம். ஸோ முதல்ல தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வராகசுவாமி இவரை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை பார்க்க போனோம். ஸோ அதனால் வராகசாமி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் தரிசனம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ தரிசனம் முடிஞ்ச உடனே நம்ம டிக்கெட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு பேக் சைடில் அந்த லட்டு கவுண்டர்ஸ் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்மளுக்கு எத்தனை லட்டு புக் பண்ணியிருக்கோம் அத்தனை லட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்.